ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்ல மூவி பார்க்க போறோம். இந்த மூவி உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோனை தான் காட்டுறாங்க. எனக்கு டைவர்ஸ் ஆகி 5 வருஷம் ஆச்சு. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட இப்போ இன்டிமேட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிக்கிறா. நேற்று நைட்டு அவளுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு அவள் லேட்டா போயிருப்பா. அவ ஒரு டாக்டர். ஸோ அதனால எல்லாரும் சேர்ந்து நீ லேட்டா வந்துட்டேன்னு கிண்டல் பண்ண, அதுக்காக நான் 3 ட்ரிங்க் குடிக்கிறேன்னு சொல்லுவா. ஸோ மொதல் ட்ரிங்க் குடிக்கும் போது அவளுக்கு அவ ஹஸ்பண்டுக்கு இடையில நடந்த எல்லா மூமெண்ட்டும் இருக்கு. 2 பேரும் பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்பப்ப நம்ம ஹீரோயின் கூட இன்டிமேட்டா இருப்பான். ஆனா அவனுக்கு குழந்தையெல்லாம் பிடிக்காது. நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பா. அதை பத்தி கூட சொல்லியிருக்கவே மாட்டா. ஸோ 3 ரூல்ஸ் அவன் போட்டிருப்பான். மொதல் ரூல்ஸே நீ ஜி ஃபேமிலியோட மருமக, ஸோ பார்த்து நடந்துக்கோ. செகண்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும். தேர்டு, நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீ உன்னோட வழியை பார்த்து போயிடணும், நம்ம 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை யோசிச்சுட்டே அந்த 3 ட்ரிங்க்கும் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், என்னாச்சு, என்னை விட்டு போயிட்டியே, அதனால அப்படியே போயிடுவேன்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் போக ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. அம்மா எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஒரு குழந்தை பேசுது. மூமு, நான் இப்போ வந்துடுறேன் வெயின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறா. யார் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அது உங்க குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போறா. ஓ, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சா 5 வருஷத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. போகும்போது அவளோட பிரேஸ்லெட் ஒண்ணு கீழே விழுந்திருக்கும். அந்த பிரேஸ்லெட் ஹீரோயின் அவளோட வெட்டிங் டேக்கு அவளே ஃபிளவர் பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோ கொடுத்த மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இப்ப கார்ல உட்காந்து சொல்லியிருப்பா. நீங்களே போட்டு விடுங்கன்னு சொல்ல அதை அவனும் போட்டு விட்டுருப்பான். அந்த பிரேஸ்லெட் தான் அது. இன்னும் இந்த பிரேஸ்லெட்டை பத்திரமா வச்சிருக்காளாங்கிற மாதிரி ஹீரோ இந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டே இருப்பான். கரெக்டா ஹீரோ அங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வர, உன் பிரேஸ்லெட் என் கையில இருக்குன்னு சொல்ல, கூடுன்னு சொல்லி பிடுங்களான்னு போக, இது என்னோடது இல்ல, அது என்னோடது. நான் தானே உனக்கு கார்டுல பணம் கொடுத்து என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னேன், அப்ப இது என்னோட தானேன்னு சொல்ல, இங்க பாருங்க அது என்னோடது, கொடுங்கன்னு சொல்ல, இது ஆனிவர்சரி கிஃப்ட்மா, நான் தான் காசு கொடுத்தேன்னு சொல்ல, எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளலான்னு ட்ரை பண்றா. அதுக்குள்ள ஹீரோ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போக ஹீரோயினுக்கு மூச்சு கூட விட முடியல. டக்குனு பிடிச்சி தள்ளி விட்டா. 5 வருஷம் ஆச்சு, இப்ப நல்லா கிஸ் பண்ணி பழகிட்டீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸான்னு சொல்லி கேட்க, ஏன் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் கேட்கறான். அப்புறம் நேற்று நைட்டு 2 பேரும் அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு வர, நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு வரான். அவளும் கிஸ் பண்ணிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்றா. 2 பேரும் எதிர்பாராம இது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. ஹீரோ பக்கத்துல போக, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அதனால ஹீரோயின் நினைச்சிட்டான் இவ வேற எல்லாரும் கூட ஒன்னா இருப்பா போலன்னு. அது வந்து ஒன்றும் இல்லை, நீங்க வேற ஒரு பொண்ணுகிட்ட நல்லா பழகிட்டீங்களே, ஸோ அதனால நான் உங்களை மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்ப வேற யாரோ ஒருத்தர் கூட தானே ஒன்னா இருக்க மாதிரி நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க, ஹீரோ நாங்க வந்து ஓடிட்டா. பிரேஸ்லெட் கையில வச்சு யோசிச்சுட்டு இருக்க, அந்த ஹீரோ வீட்டுல வேலை பார்க்குற ஒரு லேடிக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் போல. சாப்பிட்டு போமான்னு சொல்ல, எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா. பிறகு ஹீரோயின் அவ குழந்தைய டிரா பண்றதுக்காக வரா. பாய் சொல்லிட்டு குழந்தை அங்க போக காருக்குள்ள உட்காந்து ஹீரோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினோட குழந்தைய பத்தி ஹீரோ பத்தியும் எல்லாமே கேட்க, பை இப்பதான் வந்திருக்காங்க ப்ரொஃபஸரை மீட் பண்ண, ஒரு முக்கியமான வேலைக்காக தான் இங்க ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அந்த குழந்தை யாருன்னு தெரியலையே, அந்த குழந்தை அவளோட தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அடுத்து நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய டாக்டர். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தர் மேல கிரஷ் இருக்கு. ஆக்சுவலி அவன் பெரிய செலிபிரிட்டி, ஒரு சிங்கர் போல. ஸோ அவனை தான் மீட் பண்றான் ஹாஸ்பிட்டல். அவன் ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கான். அவனை பார்த்தனே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிட்டு போட்டோலாம் எடுக்கிறா. இது எல்லாத்தையும் ஹீரோ வெளியே நின்று பாக்குறான். ஹீரோக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. ஓ, உனக்கு இந்த மாதிரி சின்ன பசங்க தான் பிடிக்குமோ, அதனாலதான் என்ன வேணும்னு வெறுக்கிறியாங்கிற மாதிரி கடுப்பா கத்திட்டு போறாங்க இருந்து. அதுக்கப்புறம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அவனுக்கு. அம்மா கிட்ட இருந்து போன் வருது, டின்னருக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட, இங்க பாருங்க என்னால பிளைண்ட் டேட்க்குலாம் வர முடியாது, இது பிசினஸ் டீல் தான்டா, போய் ஹோட்டல் அந்த பொண்ணை போய் மீட் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. அப்புறம் நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு போக அந்த பொண்ணை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கா ஹீரோ பேரு சொல்லி சொல்லி. ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோயின், அவளுக்கு பிடிச்ச அந்த கிரஷ், அவன் பேரு லூசியா. லூசியா கூட தான் வந்திருக்கான். அதை பார்த்த உடனே 2 பேரும் மாத்தி மாத்தி முறைச்சுக்கிறாங்க. இதுல அந்த பொண்ணு ஹீரோவோட கையை வேற பிடிச்சிட்டா. அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு ஒரு பக்கம் கடுப்பா இருக்கு. யார் அதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின் அந்த பக்கம் போறா. டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுக, அப்படியே அந்த லூசியா பிடிக்க வரான். அதுக்குள்ள நம்ம ஹீரோவே பிடிச்சிட்டான். க்ளோஸா பார்த்துட்டே இருக்க, உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு லூசியா கேட்கறான். அது வந்துன்னு சொல்லி ஹீரோனுக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. இவ என்னோட ஆளு, என்னோட ஒய்ஃப்னு சொல்ல, எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தள்ளி போய் நினைக்கிறா. இதை பாக்குற அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அவ பேரு லின்னு முறைச்சுக்கிட்டே இருக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுவான்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு அந்த பக்கம் போக, லூசியாவை பார்த்துன்னு லின்னு ஓடி வரா. நீங்க லூசியா தானே, என் கூட சாப்பிட வரீங்களான்னு சொல்ல, எனக்கு டைம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் போயிட்டான். என்னடா இவன் இந்த பக்கம் போயிட்டா, அவன் அந்த பக்கம் போயிட்டாங்கிற மாதிரி அந்த பொண்ணு புலம்பிட்டு நிக்கிறா.
அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டுட்டு வந்து ஹீரோ பேசுறான். என்ன வர வர நீ ரொம்ப மாறிட்ட போல இருக்கு, உனக்கு இந்த மாதிரி ஆள் தான் பிடிக்குமான்னு சொல்ல, நீ என்ன பேசுற, லூசு மாதிரி பேசுற, இங்க பாரு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி இன்சல்ட் பண்ண நான் விரும்பல, சோ அதனால இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியுமா, நான் உன்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அந்த பக்கம் ஹீரோயின் போறா, உன் பேச்சலாம் நான் கேட்க முடியாது போடான்னு. அதுக்கப்புறம் பிடிச்சா அப்படியே இழுக்க, ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. டே தள்ளுடான்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ணிட்டே இருக்க, கண்ணாடி அப்படியே ஒத்த கையில கழட்டி தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்டு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் எதுவும் பேசல, அவளும் கொஞ்சம் சைலண்டா அமைதியா இருக்க, ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு நான் சொல்றதை கேளு, நீ எனக்கு தர வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்ல, அது இன்னைக்கு என்னால முடியாது, ப்ளீஸ் விடு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு என்ன தேடுவான்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. ஹீரோ சிரிச்சுட்டே நிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. அம்மா வந்து கேக்குறாங்க, என்னாச்சு இப்படியே எத்தனை நாள் தான் இருக்க போற, இப்ப எதுக்கு அப்ராட்ல இருந்து இங்க வந்த, குழந்தைய நீ எவ்வளவு நாள் தனியா இருக்க போறீங்க, நீ எப்படியாவது போய் லூக்கிட்ட பேசினா சொத்தெல்லாம் உனக்கு கொஞ்சம் கிடைக்கலன்னு சொல்ல, அம்மா நான் சொல்றதை கேளுங்க, இந்த குழந்தை இருக்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது, தயவு செஞ்சு இதை பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் மேல போயிட்டா. அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கு இடையில நடந்த மூமெண்ட் எல்லாம் ஒரு சின்ன ப்ரப்போசல்னு சொல்லி ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டா. ஆனா ஹீரோ பொறுத்த வரைக்கும் பாசமா இருக்க மாட்டான், லவ் இருக்காது, ஏதோ ஒரு பிசினஸ் மேரேஜ் மாதிரி தான் அவனும் இருப்பான். ஹீரோயின் அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கா. சோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர அவனால சுத்தமா ஒர்க் பண்ண கூட முடியல. ஒர்க் பண்றதுக்காக பாத்துக்கிட்டே இருக்க மயங்கி கீழே விழுந்துட்டா. இவளோட சீஃப் டாக்டர் ஏதோ பேச வரவர் அப்பதான் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அம்மா லின்னோட உட்காந்து பேசிட்டு இருக்கா. லின்னு உனக்கு ஏத்த பொண்ணுடா, எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லி அம்மா புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன், சும்மா திரும்ப அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வராங்க. டாக்டர் பை மயங்கி விழுந்துட்டாங்களா, உடம்பு சரியில்லையா, என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஒர்க் டென்ஷன் சொல்ல, குழந்தைய கூப்பிட யாரும் உள்ள, கிண்டர் கார்டன்ல குழந்தை தனியா நிக்குதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். சோ அதுக்கப்புறம் ஹீரோ போய் அங்க இருக்க டீச்சரை மீட் பண்ண, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னதே இல்ல அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்குன்னு, ஓகே நீங்களே குழந்தை இன்னைக்கு பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்னு டீச்சர் கேட்டுட்டு இருக்க, உன்னை பிக்கப் பண்ணதான் வந்திருக்காங்கன்னு சொல்லி டீச்சர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் போக, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறான் ஹீரோ. என் பேரு மூமுன்னு சொல்ல, நீங்க யாரு, நான் டைகர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காமெடி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, சரின்னு சொல்லி கையை பிடிச்சு அப்படியே வரா. அங்க வரும்போது அங்க நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு, எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்கும், ஆனா அம்மா அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஜங்க் ஃபுட் உடம்புக்கு கெடுதல்னு சொல்ல, உனக்கு பிடிச்சது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கிக்கன்னு சொல்ல, என்ன வேணும்னு சொல்லி அங்க இருக்க ஷாப்ல இருக்க பொண்ணு கேக்குறா. ஐஸ்கிரீம் வேணும், இந்த பிளேவர் அந்த பிளேவர்னு சொல்லிட்டே இருக்க, இத்தனையும் சாப்பிட போறியான்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் எல்லாமே சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி ஹீரோவோட கையில கொடுக்குறா. எனக்கான்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹாப்பி ஆயிடுவீங்கன்னு சொல்ல, ஹீரோ சாப்பிட்டுட்டு, ஆமா இப்ப நான் ஹாப்பியா தான் இருக்கேன், உனக்கு என்ன பிடிக்குமோ நீ வாங்கிக்கோன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்க நடந்து வர, அங்க பார்த்தா மூமு கூட படிக்கிற ஒரு பையன் அவங்க அம்மாவோட நின்னுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரதை பார்த்துட்டு அந்த குட்டி பிள்ளைய பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பேசுறான். இங்க பாரு வாயில எல்லாம் எப்படி ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கு, உனக்கு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட தெரியாதா, ஓ அம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லி தரலையான்னு சொல்லி ஓவரா பேசுறான் அந்த குட்டி பையன். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு அந்த அம்மா பயந்து போய் அங்க ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவே வாயெல்லாம் தொடச்சு விடுறான். அதை பார்க்கும்போது ஹீரோக்கு அப்படியே அவள மாதிரியே இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிக்க, அப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம ஹீரோட அம்மா, ஏண்டா இந்த மாதிரி பொண்ணு உனக்கு தேவையாடா, அவங்க அப்பா இப்ப ஜெயில இருக்கா, அவங்க அம்மா சரியான ஒரு நல்ல கேரக்டரே கிடையாது, அந்த மாதிரி ஒருத்தவங்க பொண்ணை எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அம்மா பேசியிருப்பாங்க. சோ மேரேஜ்ங்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஹீரோ பார்த்துட்டே இருக்க, கரெக்டா அங்க ஹீரோயின் வரா. என் பொண்ணு இங்க எப்படி வந்தாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, ஹீரோ டக்குன்னு கையை பிடிக்கிறான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன பேசணும் வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறா ஹீரோயின். அவ முழிச்சுக்க போறா. இங்க பாரு இதுக்கப்புறம் தயவு செஞ்சு மூமு கிட்ட இருந்து தள்ளிடு, உன்ன மாதிரி ஒருத்தன் அவன் பக்கத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, ஏன் ஓவரா பேசுற, ஏதோ சொல்ல வந்த சொல்லுன்னு சொல்ல, அது வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்ப அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. உண்மையா அந்த பொண்ணு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, சும்மா ஒரு பிசினஸ் டீலிங்காக வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அப்ப உண்மையா நீ சிங்கிள் தானா, ஆமா நான் சிங்கிள் தான், வேற என்னோட ஐடி கார்டை காட்டவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். டக்குனு ஹீரோயின் போய் கிஸ் பண்றா. ஒன்னும் புரியல ஹீரோக்கு. இது வரைக்கும் ஹீரோக்கு கிஸ் பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் லைஃப்ல ஒன்னா இருந்தப்ப கூட ஹீரோவே வாலண்டரியா போய் தான் ஹீரோயின் கிட்ட அப்படியே க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணுவான். அவ ஒரு நாள் கூட இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்ணதே இல்ல. இப்ப அப்படியே பக்கத்துல வர, அதுக்கப்புறம் ஹீரோ எப்பயும் போல கண்ணாடியை கழட்டி அங்க வச்சுட்டான். ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்க. காலையில டக்குனு ஹீரோயின் எந்திரிக்கிறா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே பின்னாடி போய் ஹீரோயினை ஹக் பண்ண, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்ல, நீ சிங்கிள் தானே, எனக்கு ஒரே ஒரு ப்ரப்போசல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டே இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டே இருக்க, நீ எனக்கு பெட்மேட்டா மட்டும் இருன்னு சொல்ல, என்னது பெட்மேட்டாங்கிற மாதிரி ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. அவன் எதிர்பார்த்தது வேற, ஆனா அவ சொல்றது வேற. அதுக்குள்ள போன் அடிக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டுட்டு போக, இருங்க உங்களுக்காக சூப் வச்சிருக்கே சாப்பிட்டு போங்கிற மாதிரி அங்க இருக்க மெய்டு வந்து சொல்றாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் மேல வந்து நின்று பேசுறான். வேணும்னா போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பான். சோ இதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கும். அப்ப ஹீரோ கிட்ட கேட்டப்ப அதெல்லாம் வேணாம் எனக்கு டயர்டா இருக்குன்னு தூங்கியிருப்பான். சோ அதான் யோசிச்சு பாக்குறா. அப்ப நான் பிரெக்னெண்டா இருந்தா கண்டிப்பா அவன் ஏத்துக்க மாட்டான், இந்த குழந்தைய அவன் ஏத்துக்க மாட்டாங்கிற மாதிரி தோணுது. வேகமா அங்க இருந்து போக, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஈவினிங் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. நான் சொன்னது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. ஆனா ஒண்ணு, வீக்கெண்ட்ல எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும், வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் உங்க கூட ஒன்னா இருக்கேன் எனக்கு ஓகே, டியூஸ்டே மட்டும். ஏன்னா அடுத்த நாள் எனக்கு சர்ஜரி இல்ல. அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு 2-3 கண்டிஷன் இருக்கு. நம்மளோட ரிலேஷன்ஷிப் பப்ளிக்ல தெரியாம இருக்கணும். ஸோ பப்ளிக்ல என்கிட்ட நீங்க இன்டிமேட்டா இல்லாம இருக்கணும். அது மட்டும் இப்போதைக்கு போதும். உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல மட்டும் நான் வரேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன போஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல வேற ஒரு பொண்ணு உங்களுக்கு பார்த்துட்டாலும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து போயிடுவேன். ஸோ அதனால எனக்கு நீங்க நேர்மையா இருக்கணும்னு சொல்ல, அப்ப நீயும் எனக்கு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா அப்படிதான் இருப்பேன், டீல் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஏதோ பிசினஸ் டீல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் திரும்ப ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவன் மனசுல லவ் இருக்கு, இருந்தாலும் வெளியே சொல்லல. அவ்வளவு அமைதியா இருக்க. சரி இவளோட போக்குலயே போய் இவ்வளவு கரெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஹீரோ ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. யாரோ ஒருத்தன் வரான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதரு. அந்த ஆளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தனே செம கடுப்பாயிடுச்சு. இத்தனை நாள் ஜெயில இருந்து வந்து பார்க்கவே இல்லை, என்ன பை ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு, எனக்கு ஒரு 2 மில்லியன் பணம் கொடு, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறான். ஹீரோயினுக்கு சுத்தமா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு. ஒழுங்கா நீயே போறியா இல்ல போலீஸை கூப்பிடவான்னு சொல்ல, அவ்வளவு ஈஸியா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். போன் பண்ணலான்னு இருக்க, பண்ணு நீ போன் பண்ணு, ஸ்டெப் ஃபாதரை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல, அப்பாவா இருக்கேன், என்னை பார்க்க கூட வரலன்னு சொல்லி எல்லாமே பண்ணுவேன், எல்லார்கிட்டயும் பேசுவேன்னு சொல்ல, ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. டக்குன்னு அவ்வளோ ஹேர் எல்லாம் கழிச்சு விடுறா. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மேலே போட்டு கோட் எல்லாத்தையும் அப்படியே கழட்ட ஆரம்பிக்கிறா. அதாவது இந்த ஆளு தப்பா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ ஏதோ பேசி கத்துன்னு கத்துறா. ஏய் வாய் மூடு, நான் உன் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் பயந்து போய் ஓடி போயிட்டான். ஒரு மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. சே ஏன் தான் எல்லாரும் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாங்களோ மாதிரி யோசிக்க, ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்ததுன்னு. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பா, ஆனா அதை பத்தி இன்னும் ஹீரோ கிட்டே சொல்லல. சோ அதுக்குள்ள அம்மாக்கும் ஸ்டெப் ஃபாதருக்கு இடையில பெரிய சண்டை. அந்த ஆள் யார்கிட்டயோ பணத்தை திட்டி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற நிலைமையில இருக்கான். காப்பாத்துன்னு சொல்லி அம்மா வந்து கேக்குறாங்க. ஜி ஃபேமிலியில கல்யாணம் பண்ண எல்லாமே சரியாயிருன்னு நினைக்கிறியாமா, தயவு செஞ்சு இங்க இருந்து போமான்னு சொல்லி அம்மாவையும் அந்த ஆளையும் விரட்டி விட்டுட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. எப்படியாவது பிரெக்னெண்டா இருக்க மேட்டர் அவர்கிட்ட சொல்லி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பிரெக்னன்சி கார்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வரவே இல்லை. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க நைட்டு சீக்கிரம் வர முடியுமான்னு சொல்ல, அந்த பக்கம் பார்த்தா ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. லீ குளிச்சிட்டு இருக்கான், வந்து நீ சொல்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது. டக்குன்னு அந்த பிரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட்டை கீழே கிழிச்சு போட்டா. ஹீரோ வரான், பேசவே இல்லை, கோட்டை கழட்டி கொடுத்துட்டு போறா. அதுல இருக்க லிப்ஸ்டிக் மார்க் அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு புரியுது, நீ என்னை விட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்க ஆசைப்படுற, அப்புறம் இதுக்கு நான் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டே இருக்கா. அதனாலதான் டைவர்ஸ் பண்ணிட்டா போல இருக்கு. அதுக்கப்புறம் காட்டுறாங்க, அந்த ஸ்டெப் ஃபாதர் பையன் நடந்து வர 4-5 பேர் போட்டு கும்முன்னு கும்புறாங்க. சோ ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணா இதான், அவகிட்ட யாராவது வம்பு பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த மாதிரி கெதில தான் ஆவாங்கிற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அங்க சீஃப் டாக்டர் வராரு. உனக்கு வீக்கெண்டு ஒரு பெரிய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு குட் நியூஸ் பேட் நியூஸ் ரெண்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லட்டும்னு சொல்ல, பேட் நியூஸ் என்னது, உன்னோட வெக்கேஷன் கேன்சல். ஸோ குட் நியூஸ் நம்மலாம் சேர்ந்து ஒரு பக்கம் போறோம் அப்படின்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோயின் எந்திரிக்கிறா. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ தான் டெப்டி டைரக்டர்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, நானா, ஆமா என்ன சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியல, உன்னை டெப்டி டைரக்டரா இப்ப சேஞ்ச் பண்ணியாச்சு, மிஸ்டர் ஜி தான்னு சொல்ல, ஜியா என்ன சொல்றீங்க, ஆமா இப்ப ஜி தான் நம்ம குரூப்பை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு குட்டி பிளாஷ். நம்ம ஹீரோயின் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஹாப்பியா வந்து சொல்லி மடியில உட்கார்ந்து அப்படியே கணத்துல எல்லாம் கிஸ் பண்றா. ஆனா அவனுக்கு பிடிக்கல, பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு, இந்த கார்டுல பணம் இருக்கு, உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஏன் அவன் இந்த மாதிரி என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாதவன் எனக்காக இதெல்லாம் பண்ணுவானா, சும்மா இது கேஷுவலா நடந்திருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோயின் அமைதியா இருக்கா. ஆனா ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த சீன் அப்படியே ஹீரோக்கும் இப்ப கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் கண்ணத்துல கிஸ் பண்ணது, அவளை பத்தி திங்க் பண்ணது, திடீர்னு அவ கிஸ் பண்ணோன்னு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே ஹீரோக்கு புரியல. பதட்டத்துலதான் அவளை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடி போயிருப்பான். சோ அதை பத்தி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். சோ இப்படியே 2 பேருக்கு இடையில லவ் இருந்து வெளியே சொல்லாம இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு டியூஸ்டே ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக அம்மாக்கு போன் பண்ணி நைட் நான் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. எப்படியாவது அவங்க கூட போய் இன்னைக்கு ஒரு நாள் ஒன்னா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அன்னைக்கு பேசினது
பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அப்படி பிளஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஹீரோனுக்கு. அந்த பக்கம் திரும்பி போனா அங்க ஹீரோவோட அம்மாவும் கூட பார்த்தா அந்த லின்னும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்க அங்க இருந்து ஒரு டாக்டர் வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, ஆனா நல்லா குழந்தை பிறக்குமா, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு போறாங்கன்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. ஓ, நீ குழந்தை பெத்துக்குன்னு ஆசைப்படுற, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் எதுக்கு உங்க 2 பேருக்கு இடையில வரணும், பேசாம என்னோட சந்தோஷம் இதோட போயிட்டோன்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்க. ஹீரோ கரெக்டா போறான். ஹீரோ போறான்னு பார்த்துட்டு டக்குன்னு டேபிள் மேல நிக்க அங்க இருந்து ஒரு நர்ஸ், என்னாச்சு பை ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லி கேட்க டக்குன்னு அங்க இருந்து ஹீரோ வரான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அது எனக்கு ஒர்க் முடிஞ்சது, நான் கிளம்புறேன், இன்னைக்கு டியூஸ்டே, ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல இருக்குன்னு சொல்ல, ஆமா நான் பிஸியா தான் இருக்கேன், பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ஆமா, என்னோட பாய் ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போறேன். சோ இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒர்க் முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போலான்னு போக ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அங்க இருக்கவங்க எல்லாருமே லூசியாவை பத்தி தான் பேசுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்குன்னு சொல்லி முன்னாடி போய் நிக்க, நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் மீட் பண்ணுவேன், அது எதுக்கு உங்களுக்கு, வழியை விடுங்க நான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போக ஹீரோக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அவ போறதை பார்த்துட்டு. என்ன அவன் இன்னைக்கு டியூஸ்டேங்கிறத மறந்துட்டு போறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஹீரோ நிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டா, பாப்பா கூட தூங்கிட்டு இருக்கா, போன் அடிச்சுட்டே இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட மெய்டு இருப்பாங்களா, அவங்க தான் போன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்காரு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஹேண்டில் பண்ண முடியல, நீங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணலாம், போலாமா வேணாமாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இது வரேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குற, பாப்பா தூங்குது, சரி என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வரா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே கவுச்சில உருண்டுட்டு இருக்கா. பக்கத்துல நின்று நம்ம ஹீரோட அம்மானு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண புடிச்சு தள்ளி விட்டுருக்கான். கரெக்டா ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்தனே அம்மாக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏ பாய், நீங்க என்ன பண்ண, எப்போ வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, நான் எப்போ வந்தா உங்களுக்கு என்ன, என் மேல உங்களுக்கு என்ன ஆக்குறேன்னு சொல்ல, உன் மேல ஆக்கறெல்லாம் கிடையாது, மறுபடியும் என் பையனோட லைஃப்ல வராத, இங்க பாத்தியா என் பையனுக்கு நான் பாத்துருக்க பொண்ணு உன்னை விட சின்ன பொண்ணு, எவ்வளவு கியூட்டா இருக்கா, அழகா இருக்கா, இந்த மாதிரி அழகான பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்னன்னா இந்த மாதிரி வந்து இடையில நிக்கிற, போ அந்த பக்கம்னு சொல்ல, நான் இங்க வந்தது உங்களை பார்க்க கிடையாது, அவருக்கு ஆல்ரெடி வயிற்றுல பிரச்சனை இருக்கு, அதை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல, என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ எதுக்கு இங்கெல்லாம் வர, உன்னோட அக்கறை உங்களுக்கு தேவையில்லை, கிளம்பு முதல்ல, என் மருமக இருக்கா பாத்திரமா பாத்துப்பான்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க போன் பண்ணீங்கன்னு தான் நான் வந்தேன், இதுக்கப்புறம் நீங்க கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அந்த மெய்டு தான் ரொம்ப பாவமா இருக்கு அவங்கள பாக்குறதுக்கு. அதுக்குள்ள ஹீரோ ஓடி வந்து போகாதன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். எல்லாரும் முன்னாடி ஹக் பண்ணனால ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு கணத்துல அரைஞ்சிட்டா. அப்ப கூட ஹீரோ சும்மா இருக்க மாட்டேங்கிறான். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க இருக்கா, நான் இங்க இருக்கேன், நல்லா பாருன்னு சொல்ல, நீதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டான். என்ன பண்றதுன்னு ஹீரோனுக்கு புரியல. அப்படியே லிப்ஸ்ல ஒரு கடி கடிக்க அப்படியே அங்க இருக்க ஆன்டி கீழே விழுந்துட்டாங்க. அங்க இருக்க மெய்டுக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. அவங்க தான் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க போல, ஹீரோயினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னாச்சு, நான் இங்க இருக்கேன், அவகிட்ட எதுக்கு போனீங்கன்னு லின்னு பக்கத்துல போய் நிக்கிறா. கையை தொட்ட உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, இல்லைன்னா மறுபடியும் ஜி ஃபேமிலிக்குள்ள வரணும்னு நினைச்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்துறாங்க. நான் ஒன்னும் வரேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோயின் போக, அவன் ஓடி வந்து அப்படியே ஹீரோனோட ட்ரெஸ் பிடிச்சிட்டு நகரவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் வேற வழி இல்லாம ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போக, அம்மாவும் லின்னு இங்க புலம்பிட்டு இருக்காங்க. அம்மா செம்ம அழுக, ஐயோ என் பையன் போயிட்டானேன்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் இங்க ஹீரோனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மெதுவா பேசு, என் அம்மாவும் இருக்காங்க பாப்பாவும் இருக்கா அப்படின்னு சொல்ல, நான் மெதுவா தான் பேசுவேன்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் கிஸ் அப்படி லென்த்தியா போயிட்டே இருக்கு. இங்க பாரு, ஏதாவது தெரிஞ்சா பிரச்சனை வந்துடும், ஒழுங்கா போய் பாடு, காலையில எழுந்தா உங்களுக்கு தெரியாம இங்க இருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, ஏன் இந்த மாதிரி போன்னு சொல்லிட்டே இருக்க, பிளீஸ் எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும், நீ இப்ப என்ன வெளியே போ சொன்னா நான் நடுத்தருல தான் போய் நிக்கணும், எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு கிஸ் பண்ணலான்னு போக, முதல்ல போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டடி ரூம்ல போய் படிக்க சொல்ல, படுக்கணுமா இங்கேயா, ஐயோ என்னை விட நீ போற எங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. ஸ்டடி ரூம் போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா அந்த லூவோட போட்டோஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஏன் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்காங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் ஏதோ மாத்திரை மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறா அவனுக்காக. ஸோ இதை சாப்பிடு, சரி எறும்பு போய் பாடுன்னு சொல்ல, மாத்திரையை போடவே இல்லை, அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டான். இன்னைக்கு டியூஸ்டே, நீ எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை மறந்துட்டியா, ஸோ நான் சொன்னபடி இன்னைக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லான்னு வர, ஹீரோ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பின்னாடி ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றான். அப்படியே டீப்பா கிஸ் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அப்புறம் காலையில ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறா. ஹீரோவை பார்த்தோன்னே செம ஷாக்கு. ஐயோ நான் எதுக்கு மறுபடியும் இப்படி பண்ணியிருக்கேன், ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கலான்னு பாக்குறா. அப்பா எப்படியாவது ஓடி போயிடலாம்ப்பா, இல்லைன்னா அவ்வளவுதான், ட்ரிங்க் பண்ணப்ப தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இடுப்புல கை வச்சுட்டு போலான்னு ட்ரை பண்றா. அதுக்குள்ள அம்மா கூப்பிடுறாங்க, என்ன சாப்பிட வரியா இல்லையான்னு. ஐயோ அம்மா வாங்குற மாதிரி ஷாக்கா இருக்க. டக்குன்னு ஹீரோ எந்திரிக்கிறான். சீக்கிரம் அம்மாக்கு தெரியறதுக்குள்ள இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டேம்மான்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க போறா. அங்க பார்த்தா குட்டி பாப்பா அங்க ஃபிஷ் டேங்க்ல இருக்க
சொல்லிட்டு இஷு கிட்ட பேசிட்டு இருக்க, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே நிக்கிறான். அம்மா பாக்குறதுக்குள்ள போன்னு சொல்லிட்டு விரட்டிட்டு வரா. என்னாச்சு நேத்து நைட் நீ வரவே இல்ல, ஓவர் டைம் முடிச்சு வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அங்க இருக்க போட்டோவை பார்த்துட்டு ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. குழந்தையோட போட்டோ கை வைக்கலான்னு போறான். ஐயோ பார்த்தா ஏதாவது கண்டுபிடிச்சிருவானுங்கிற மாதிரி பயமா இருக்கு. போன்னு சொல்லி ஹீரோயின் விரட்டிட்டே இருக்கா. அவன் போற மாதிரி தெரியல. பாட்டி எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு மூணு அங்க வந்து நிக்கிறா. வாமா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் குக் பண்றதுக்காக கிச்சன் போக பாப்பா ஓடி வந்து ஹீரோட கையை பிடிச்சி வெளியே கூட்டு வரா. இங்க பாருங்க பாட்டி பாக்குறதுக்குள்ள போயிருங்க, என் அம்மாக்கு நிறைய பேர் தெரியும், யாரும் என் வீட்டுக்கு வந்ததே இல்ல, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்படி கண்ணத்துல ஒரு கிஸ் பண்றான். ஹீரோ கிஸ் பண்ண உடனே பாப்பா ஓடி போயிட்டா. அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க ஏதோ எமர்ஜென்சி கேஸ் நிறைய வந்திருக்கு போல. எல்லாத்தையும் ஹீரோயின் தனியாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ தள்ளி நின்று பாக்குறான். அங்க ஷெங் இருப்பார்ல, அவர் தான் சொல்றாரு, இந்த பொண்ணு ரொம்ப சீக்கிரமாவே இங்க சர்ஜரிக்கு வந்துட்டா. சோ இங்க வந்ததுல இருந்து எல்லா வேலையும் அவ தான் பாக்குறா, பர்ஃபெக்டான பொண்ணுன்னு சொல்ல ஆமா உண்மையாவே இவ பர்ஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வர, ஹீரோயின் கிட்ட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு சென் வராரு. நீ பண்ண ஒர்க் எல்லாம் சூப்பர்மா, ஆனா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், நம்ம ஜி சாரை பத்தி தான் சொல்லணும். அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல எல்லா ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஒரு டாக்டரா. எனக்கு என்னமோ அது நம்ம ஜியாங்கா இருக்கும்னு தோணுது. ஜியாங் ஃபேமிலி, நம்ம ப்ரொஃபசர் ஜியாங் தெரியுமா, அவரோட பொண்ணு இங்கதான் வரப்போறா. ஆக்சுவலி சர்ஜனா வரப்போறான்னு சொல்ல கரெக்டா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வரா. பாரு வந்துட்டான்னு சொல்ல ஹாய் மிஸ் ஜியாங்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு காதுல சொல்லிட்டு போறா. ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல, என்னது இவ இப்படி சொல்லிட்டு போறான்னு. ஓ ஒருவேளை அவ ஜியத்தான் சொல்றாளோ, இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசிக்க ஒரு டைம் ஹீரோயின் போன் பண்ணப்ப யாரோ போன்ல பேசின மாதிரி இருந்ததுல ஹீரோ குளிக்கிறான்னு, அது இவளோட வாய்ஸ் தான். அதை கண்டுபிடிச்சனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே திரும்பி பார்க்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அங்க பார்த்தா அந்த பொண்ணு ஜியாங் திரும்பி பாக்குறா. ஹீரோயினை பார்த்து முறைச்சுக்கிட்டே ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும் போது அவ எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கா போல. சோ அதை பார்க்கும்போது இவங்க அப்பா, அதாவது மிஸ்டர் ஜியாங்க்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரொஃபசர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணா நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ எல்லாத்துலயும் ஃபெயில் ஆகி வர, நீ ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்னு சொல்ல அதை கேட்கும் போது அவளுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கும். சோ உன்கிட்ட இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்லி புலம்பிட்டே நிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா என் பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்க வந்து பார்த்தா இந்த ஜியாங் பொண்ணு தான் பார்க்க வராங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்கு. இந்த ஜியாங் வந்து ப்ரொஃபசரோட பொண்ணு கிடையாது, ப்ரொஃபசரோட பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். சோ குட்டி பிளாஷ்பேக், சின்ன வயசுல இந்த குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண போற, இந்த குழந்தைய கொடு, கேம்லிங்ல கொடுத்தனா நிறைய பணம் கொடுப்பாங்க, அதை வாங்கிடலான்னு சொல்ல இது என்னோட குழந்தை நான் தர மாட்டேன்னு சொல்லி அம்மா அழுதுட்டே இருப்பாங்க. இங்க பாரு, நீ ஜியாங் ஃபேமிலியில வேலை பாக்குற, அந்த குழந்தைக்கும் நம்ம குழந்தைக்கும் ஒரே வயசு தானே, வேற ஒண்ணு பண்ணு, 2 குழந்தைய மாத்திடு, அந்த குழந்தைய தூக்கிட்டு வா, நம்ம குழந்தைய அங்க கொண்டு போயிருன்னு சொல்ல இல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், அந்த குழந்தை ரொம்ப பாவம்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க, நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கல, இந்த குழந்தைய கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருப்பாரு. வேற வழி இல்லாம அம்மாவும் குழந்தைய மாத்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த ஜியாங்க்கு தெரியும். இப்ப அம்மா இந்த ஜியாங்க பார்க்க வராங்க. இங்க பாரு, நீ என்னோட பொண்ணுதான், அதை நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக நீ எப்பயுமே அவளை மட்டும் கஷ்டப்படுத்தாத, பையனுக்கு ரொம்ப முக்கியம், இத்தனை வருஷமா நான் தூக்கி எழுத்த பொண்ணு, அவ கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, அவளை கஷ்டப்படுத்தாத உன் அப்பா கூட சேர்ந்துட்டுன்னு சொல்ல இங்க பாருங்க, நீங்க என்ன பெத்ததோட சரி, என்னை வளர்த்ததெல்லாம் இவங்கதான். சோ இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, நான் அவளை அழிச்சே அவங்கிற மாதிரி அவ கத்துன்னு கத்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஷென் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, உன்னை டெப்யூட்டி சர்ஜனா ப்ரமோட் பண்ணாங்கல்ல, அதை கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா மிஸ்டர் ஜியாங்கோட பொண்ணு, சோ அதனால அந்த பொண்ணு இப்ப இங்க இருந்தா நல்லா இருக்கும், இது என்னோட முடிவு இல்ல ஜியோட முடிவுன்னு சொல்ல நான் வச்சுக்கிறேன் அவனுங்கிற மாதிரி ஹீரோ பத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் டோர் லாக் பண்ணிட்டு குடுக்குடுன்னு வரா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ராபெரியா வாங்கிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் கரெக்டா வர, இந்த அவனுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும்லன்னு சொல்ல என்ன இதை வச்சு என்ன கொண்டாட சொல்றீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க உங்களோட பர்சனல் இஷ்யூக்காக உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இந்த ஹாஸ்பிட்டல வாங்கினீங்க அப்படித்தானு சொல்ல ஆகா இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான் ஹீரோ. சொல்லுங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் உன்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு எல்லாம் ஆர்குமெண்ட் போகுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல் வாங்கினது நம்ம ஹீரோயினுக்காக, ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கா அந்த ஜியாங் பொண்ணுக்காக தான் இவன் ஹாஸ்பிட்டல வாங்கி போஸ்டிங்க கொடுக்கணும்னு. சோ அதனால ஹீரோயின் கத்துன்னு கத்துறா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா, சோ நீங்க ஈஸியா ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்க முடியுமான்னு சொல்ல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் பண்ணது தப்புதான் ஒத்துக்கிறேன், அதுக்காக இந்த மாதிரி என்ன பழி வாங்காது, உனக்கு என்ன, இப்போ உனக்கு பிடிச்சது நீ பண்ணும் தானே, உனக்கு பிடிச்சது நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போவான். ஹீரோ போறதை பார்த்துட்டு ஹீரோயின் ஒண்ணும் புரியல, நான் மேல கோவப்பட்டா அவன் எதுக்கு என் மேல கோவப்படுறாங்கிற மாதிரி யோசிக்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. எப்ப தெரியுமா, நீ என்னை விட்டு போனப்ப உன் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், அதே வழிதான் இப்ப எனக்கு கிடைக்குது, ஏன்னா நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நான் உனக்காக எல்லாமே பண்ணா நீ அதை வேணான்னு தூக்கி போடுவ, சோ உனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு அதனாலதானு சொல்லிட்டு புலம்பிட்டா அழுதுட்டியா அந்த பக்கம் போறா. இது எல்லாத்தையும் ஜியாங் தள்ளி
நின்னு பாக்குறா. போடா போ, இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னோட கேம் ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரி ஜியாங் புலம்பிட்டு நிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வரா. அவ இந்த வேலையை ரிசைன் பண்ணலாங்கிற ஐடியால இருப்பா போல. ஷென்னு புலம்புன்னு புலம்புறாரு. நான் சொல்றத கேளுமா ப்ளீஸ், இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா 4-5 பேர் அங்க வராங்க. அவங்க எல்லாருமே ஹீரோயினை பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் இறந்து போனதுக்கு நீதான் காரணம்னு. நான் என்ன பண்ணுவேன், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இல்ல நீதான் சர்ஜரி பண்ணி ஃபெயிலியர் ஆக்கி அவனை சாகடிச்சிட்ட. நீல ஒரு டாக்டரா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. சுத்தி இருக்க எல்லாரும் முட்டா அது இதுன்னு சொல்லி ஹீரோயின் மேல தூக்கி அடிக்கிறாங்க. ஒருத்தர் லைவ்ல வேற அது வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இதுக்கு எல்லா காரணம் அந்த ஜியாங் தான். உன்னை பழி வாங்கணும்டி, உனக்கு சொந்தமான எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். சோ முதல்ல உன்னோட போஸ்டிங் எனக்கு வேணும். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி புலம்பிட்டு அவன் நிக்கிறா. சோ லைவ்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பத்தி தப்பா அந்த ஆளு பேசுறான். ஹீரோயின் சொல்றா, நான் எந்த தப்பும் பண்ணல, ஒரு டாக்டரா என்ன பண்ண முடியுமோ அதான் நான் பண்ணேன், எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் லைவ்ல பேசுறா. இங்க பாருங்க, நான் ஒரு டாக்டரா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். எனக்கு யாரு மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது. நான் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்ல அங்க இருந்து ஜியாங் வரா. நீ ஒரு டாக்டரா இருந்துட்டு இந்த மாதிரி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது, உன்னால ஹாஸ்பிட்டலோட பேரும் கெட்டு போச்சு, சே உன்னை இந்த மாதிரி இருப்பேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லி கண்டபடி அவளும் பேசுறா. அந்த அம்மா உட்காந்து அழுக ஆரம்பிக்குது. ஹீரோயினை சுத்தி இருக்க எந்த டாக்டருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த ஷென்னு பையனாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கான். அவன் முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணா. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க ஜியாங், இந்த மாதிரி எல்லாம் பை கிடையாதுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் முட்டா அது இதுன்னு தூக்கி ஹீரோயின் மேல போட எல்லாரும் வீடியோ எடுக்க இதெல்லாம் பார்க்கும்போது ஜியாங்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க கிட்ட ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல, சாரி உங்க கூட போட்டி போட்டு எங்களால எதுவும் ஜெயிக்க முடியாது, சோசியல் மீடியால இருந்து எங்களால தப்பிக்க முடியாது, சோ நாங்க இதுல எல்லாம் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல, என்ன இவங்க பாட்டுக்கு போறாங்க, என்னோட டீம் மெம்பர்ஸ் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலையேங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. உடனே ஹீரோயின் போன் எடுக்கிறா. நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன், போலீஸ் இப்ப வரட்டும், போலீஸ் வந்து பேசினா எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல போன பிடிங்க ஒருத்தன் உடைச்சிட்டான். யாருக்கும் காலும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, தப்பிக்கலான்னு பாக்குறியா, உன்னால ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேச அந்த ஜியாங் வரா. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு டாக்டர் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல அவ சொன்ன எல்லாமே ஞாபகம் வருது. உனக்கு சொந்தமான எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன்னு சொன்னால அதுதான், அதுக்காக இதெல்லாம் பண்றாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, அப்புறம் ஷென் எவ்வளவு ட்ரை பண்றாரு. அப்பயும் இந்த ஜியாங் கேட்க மாட்டேங்கிறா. ஹீரோயின் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவ பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் அடிக்கிற அளவுக்கு அங்க அவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. கார்ல கோச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்பதான் யாரும் போன் பண்ண மாதிரி இருக்கு. சீக்கிரம் சார் லைவ் செக் பண்ணுங்கன்னு சொல்லி லைவ் செக் பண்ணி பார்த்தா அங்க பார்த்தா ஹீரோயினோட அம்மா இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா அங்க வந்து கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க அந்த ஜியாங் கிட்ட. அந்த ஜியாங்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. ஆக்சுவலி இந்த ஜியாங்கோட அம்மா தான் இவங்க. ஆனாலும் அவ ஓவரா பேசுறா. இது எல்லாத்தையும் ஹீரோட அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க லைவ்ல. என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணு ரொம்ப பாவம்னு சொல்லி அம்மா அப்படியே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லி ஷேன்னு சொல்ல இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, ஒரு பேஷண்டோட உயிர் போச்சு, அவங்க தான் பேசுறாங்க, நான் என்ன பண்ணேன்னு ஜியாங் சொல்றா. அப்புறம் அங்க இருந்து குட்டி பாப்பா மூமு வரா. என் அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் பேச இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மூமுவை பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோட அம்மாக்கு டவுட். இங்க வான்னு சொல்லி வாங்கம்மாவை கூப்பிட்டு, இங்க பாரு இந்த பொண்ணு பாரு, இது இது யாருன்னு தெரியுமா, பையோட பொண்ணுங்கிறாங்க. அப்படி என் பையன் மாதிரியே இருக்கான், அப்ப இது என் பையனோட குழந்தையா இருக்குமோ, கண்டிப்பா என் பையனோட குழந்தை தான், என்னோட பேத்தின்னு சொல்லிட்டு வேகமா அம்மா அங்க இருந்து போறாங்க. இங்க ஹீரோயினை எல்லாரும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு கார் வருது, கையில ஒரு பெரிய ராடோட ஹீரோ வரான். அங்க வந்து அந்த லைவ் பண்றவனோட கையிலே ஒரு போடு போடுறான். அங்க இருக்க எல்லாரும் பயந்து ஓடி போக அந்த ஜியாங்கும் போயிட்டா. அங்க இருக்க பேனர் கட் அவுட்னு எல்லாத்தையும் மிதின்னு மிதிச்சுட்டாங்க. அப்புறம் அங்க மூமுவை பார்த்தா மூமு கீழே விழுந்துட்டா. அவன் மண்டையில அடிபட்டு ரத்தம் வருது. வேகமா அவளை சர்ஜரி பண்றதுக்காக கூட்டிட்டு போக அம்மா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி போய்கிட்டு இருக்கு. வெளியே உட்காந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. நீ கவலைப்படாத, கண்டிப்பா குழந்தைய காப்பாத்திடலாம், எந்த பிரச்சனை இல்ல, உனக்கு எது வேணாலும் சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட கேட்கணும், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், உன் ஹஸ்பண்ட் எங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உன் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டோட வருவா. உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லி கேட்க ஒரு போட்டோ காட்டியிருப்பா. வா உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது வேற யாரும் நம்ம ஹீரோ தான். இது எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டன்ட் பையன் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஹஸ்பண்ட் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கான். சோ போன் பண்ணி ஹீரோக்கு சொல்ல ஹீரோ அதனாலதான் அப்செட் ஆயிருப்பான். சோ அதுதான் அங்க நடந்திருக்கும். சோ இப்ப குழந்தைக்கு பிளட் தேவைப்படுது
தரக்கூடாதுன்னு சொல்லி நர்ஸ் வந்து சொல்ல, நான் தரேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இல்ல இல்ல முடியாது, நீங்க தரக்கூடாதுன்னு சொல்ல, என்ன மேடம் சொல்றீங்க, பிளட் குரூப்பா இருந்தா தானே தரக்கூடாது, நான் கொடுக்கறதுல என்ன இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி போகலான்னு பாக்குறான். அதுக்குள்ள அங்க வந்து ஹீரோட அம்மா வந்து என் பேத்தி எங்கன்னு சொல்லி கேட்க, உங்க பேத்தியா, அது உங்க பேத்தி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் இதுக்கு நீ பிளட் கொடுக்க வேணாம்னு சொன்னேன், சொல்லுன்னு சொல்ல, அது இப்போதைக்கு கொடுக்க வேணாம் ப்ளீஸ், வேணாம் விடுங்க, அவளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிரப்போகுது, உங்களுக்கு பிளட் கொடுக்கணும்னா பிளட் பேங்க்ல போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, கூட இருக்க அந்த டாக்டரும் சொல்றாங்க. இப்படியே மாத்தி மாத்தி ஏதோ பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோக்கும் அம்மாக்கும் டவுட். அப்படியா, சரி அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் என் பேத்தியை பாக்குறேன், பார்த்தா எனக்கு தெரியும்னு சொல்லி பக்கத்துல போக டக்குனு ஹீரோயின் போய் நிக்கிறா. நீங்க பார்க்க முடியாது, உங்களை பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றா. ஏன்னு சொல்லி கேட்டா, இன்ஃபெக்ஷன் ஆயிரும் போகாதீங்கன்னு சொல்ல, ஆமா இல்ல என்கிட்ட வைரஸ் பாக்டீரியா எல்லாம் இருக்கும், அப்ப இன்ஃபெக்ஷன் ஆயிரும் என் பேத்திக்கு, நான் இங்கே வெயிட் பண்றேன், என் பேத்தி எப்ப கண்ணை திறக்கிறாளோ அப்ப என் பேத்தியை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அம்மா அங்கேயே உட்காந்துட்டாங்க. இதை பாக்குற ஹீரோனுக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோ கிட்ட ஒழுங்கா உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிரு, இல்லைன்னா அக்ரிமெண்ட் கேன்சல்னு சொல்ல, என்ன அக்ரிமெண்ட் அம்மா கேட்க, சொல்ல வாங்குற மாதிரி ஹீரோயின் கண்ணை காட்டுறா. இல்ல இல்ல நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அம்மா வாமா அப்படின்னு சொல்லி அம்மாவை தூக்கிட்டு அங்க இருந்து போறா. டேய் இறக்கி விட்றா, வலிக்குதுடா கை, இறக்கி விட்றான்னு சொல்லிட்டு, அட பாவி உன்னால என் கையே வலிக்குது அப்படின்னு சொல்லி அம்மா கத்த, அம்மா இங்க இருந்து நீங்க போங்கம்மான்னு சொல்ல, இல்ல அது என்னோட பேத்தி, என் பேத்தியை பார்த்துட்டு தான் நான் போவேன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அம்மா நான் சொல்றதை கேளுங்க, இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இங்க இருந்து போங்கம்மா, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல, போடா எனக்கு கஷ்டமா இருக்கு, என் பேத்தியை பார்க்காம இங்க இருந்து போக எனக்கு மனசே வரல அப்படின்னு அம்மா புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நான் பார்த்தப்ப என் பேத்தி எப்படி அழுதுட்டு இருந்தா தெரியுமா, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போறாங்க. அப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் வர, அப்போ அவங்கள எப்படியாவது அங்கேயே நிறுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டான். அதுக்கப்புறம் அம்மா பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட, ஏம்மா இந்த மாதிரிலாம் நடந்தது, பேசாம நம்ம இங்க இருந்து போயிடலாமான்னு சொல்ல, ஆமாமா நம்ம இங்க இருந்து போறதுதான் சேஃப்டி, அது மட்டும் இல்லாம எனக்கு குழந்தை ரொம்ப முக்கியம், சோ நம்ம அப்புறாடி போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா எங்க போனாலும் நானும் வருவேன்னு மூமு சொல்றா. நீ எங்க போனாலும் நானும் உன் கூட வருவேன்மான்னு சொல்லி அம்மாவும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா அங்க ப்ரொஃபசர் ஜியாங் வராரு. ஜியாங்க்கு அம்மாவை பார்த்தோன்னு லைட்டா டவுட், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, உங்களை நான் டிவியில பார்த்திருக்கேன், என்ன எங்க பார்த்திருக்க போறீங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரின்னு சொல்ல, பக்கத்துல பார்த்தா அந்த ஜியாங் நிக்கிறா. சாரிம்மா, உனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஜியாங் தான் காரணம், நான் அந்த வீடியோ பார்த்தேன், இவன் உன்னை பத்தி பேசினதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ, உன் பொண்ணு பண்ணதை பாத்தியா, உன் பொண்ணு மேலதான் எல்லா தப்பு இருக்கு, அதனால உன் பொண்ணு போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கல, அடுத்த செகண்ட் இந்த ஊரை விட்டு அவ போயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பயந்து போன ப்ரொஃபசர் எப்படியாவது என் பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லியிருப்பாரு. ப்ரொஃபசரும் நல்லவர் தான், ஆனா பொண்ணு மேல நம்பிக்கை இருந்தது, இப்பதான் அவன் பண்ற ஃப்ராடு தனம் ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. சோ அதனால மன்னிப்பு கேட்கறதுக்காக கூட்டிட்டு வர, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம உன்கிட்ட அப்படி பேசிட்டேன், இருந்தான்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்னு வர, அக்கடும் ஃபுல்லையும் நகர்த்திட்டா. மோமோவை ஹர்ட் பண்ணிடுவான்னு சொல்லி, பப்ளிக்ல வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், ஆனா உண்மையெல்லாம் கேட்க மாட்டேடி, உன்கிட்ட இருக்க எல்லாம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி காதுக்குள்ள போய் சொல்றா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கதாமா வந்தா, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா நீ சொல்லு, கண்டிப்பா இவ இதெல்லாம் பண்ணுவா, நீ இவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுமா, எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா என்ன பேசுறீங்க நீங்க, பேசாம இருங்கப்பா, சரி வாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம போலான்னு சொல்ல, நம்ம அப்ராட் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நீங்க இங்க இருந்து போக போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்குது ஜியாங்க்கு. என்னோட மன்னிப்பை நீ ஏத்துக்கிட்டியான்னு சொல்ல, நான் உன்னை மன்னிக்கவே இல்லை, மன்னிப்பு கேட்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்கணும், உனக்கு காரணமே இல்லை மன்னிப்பு கேட்க, ஏன்னா நீ பண்ணது தப்புன்னு நீ திருந்தவே இல்லை, அப்படியே தான் யோசிச்சுட்டு இருக்க, என்னோட ப்ரொஃபஷனை பத்தி நீ தப்பா பேசுற, ஒரு டாக்டரா ஒரு டாக்டரை பத்தி புரிஞ்சுக்கணும், ஆனா நீ எவ்வளவு அசிங்கமா பேசுன, இதுக்கு மேலையும் நீ சொல்றதை கேட்டுட்டு உன்னை நம்புவேன்னு பாக்குறியா, உன்னை என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்ல, அங்க இருந்து அப்பா நீ திருந்தவே மாட்டேடின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அப்பா நான் உங்க பொண்ணுப்பா, நான் சொல்றதை கேளுங்க, அவளுக்காக என்னத்துக்கு கோவமா பாக்குறீங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு எவ்வளவு ஹர்ட் ஆனா உங்ககிட்ட இப்படி பேசியிருக்கோம், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போக, என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா, நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, என்ன ஓவரா பேசுற, இதெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, நீ என்ன நினைச்சாலும் என்னால உன்னை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த லீஷியூ வரான். வந்தவொடனே என்ன மேடம் பிஸியா இருக்கீங்களான்னு சொல்ல, ஆமா ஒரு ப்ராஜெக்ட்காக ரெடி பண்ணியிருக்கேன், ஸோ அதான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறான். சின்ன பையனா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, என்ன அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா பாருன்னு கடுப்பா கத்திட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டே இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு. ஸோ அந்த ஜியோ மேல லைட்டா ஹீரோக்கு டவுட் இருக்கு. ஸோ அதனால அவனை பத்தி விசாரிக்க சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, பா நானே உன்னை கூட்டிட்டு போறேன், போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கூப்பிட்ட, ஹீரோயினும் வரா. அதுக்கப்புறம் கார்ல போறாங்க, ஹீரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு எது தலை சுத்துற மாதிரி இருக்கு, டக்குன்னு வெளியே வர ஹீரோ அங்க வரான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் அமைதியா இங்க வா அப்படின்னு சொல்லி அங்க போய் காட்ட, அந்த லீ என்ன பண்றான்னு தெரியுது. அவன் வேக வேகமா ஹீரோயின் பண்ண அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்புறான். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்,
உனக்கு அனுப்பிட்டேன், நான் நேர்ல வந்து பாக்குறேன், சரியா? நீ பாத்துக்கோன்னு சொல்ல, பாத்தியா நீ அவனை நம்பின, அவன் உன்னை ஏமாத்துறான்னு சொல்ல ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா யார்கிட்ட அவன் பேசிட்டு இருந்தான்னு பார்த்தா அந்த ஜியாங் கிட்ட தான். ஜியாங் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அப்படியே மேல மேல வந்து குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் செக் பண்றா. உன்னோட இதய துடிப்பு வேகமா துடிக்குது, நீ நல்லா ஹெல்த்தியா தான் இருக்க, ஆனா இந்த மாதிரி ஹெல்த்தியான குழந்தைகளாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல, டக்குனு கண்ணை திறந்து மூமு பார்க்க, அங்க பார்த்தா அந்த ஜியாங் தான் இருக்கா. அந்த சீனை கட் பண்ண இங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கான். நீ அவனை நம்பின, சோ இப்பதான் உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சிச்சுல, நான் டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் போக மாட்டேன்னு சொல்ல, முதல்ல எதுக்கு நீ ஸ்மோக் பண்ற? நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட ஒரே ஆறுதல் அதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். எனக்கு ஸ்மோக் பண்ண உங்களை பிடிக்காதுன்னு சொல்ல, டக்குன்னு அப்படியே சிகரெட்டா அணைச்சிட்டான். ஹீரோயின் மேல கோட்டெல்லாம் போட்டு பக்கத்துல போய் நிக்க, நான் சொல்றது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, என் மனசுல நீ இருக்க, நான் உன்னத்தை லவ் பண்றேன். சோ என்னால ஒரு நாள் மட்டும் உன் கூட இருக்க முடியாது, லைஃப் எல்லாம் உன் கூட இருக்கணும். உன்னோட இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை நான் அக்செப்ட் பண்ணல, இதை நான் கிழிக்க போறேன்னு சொல்ல, என்ன விளையாடுறீங்களா? எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்கலன்னு சொல்றேன், தயவு செஞ்சு அதை கிழிச்சு போட்டு போங்க, என்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. அவ்வளவு ஈஸியா ஒண்ணு விட்டுருவேனா? என் மனசுல நீ இருக்கன்னு சொல்றேன்ல, எனக்கு இது வரைக்கும் எந்த கேர்ள் ஃப்ரெண்டே இருந்ததுல எனக்கு யாரும் பிடிச்சது இல்லைன்னு சொல்ல, நம்ம ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை நமக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஹீரோ ஆர்கியூ பண்றான், ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் விடுன்னு சொல்லி காத்த ஹீரோ விடுற மாதிரி இல்ல. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன்னு சொல்லி எமோஷனலா பேச, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் எமோஷனலா லாக் ஆயிட்டா. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நீ கூட இருக்கணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போக, திடீர்னு பார்த்தா ஹீரோனுக்கு போன் அடிக்குது. அம்மா போன் பண்ணி மூமுவை காணோம்னு சொல்ல, என்னது மூமுவை காணுமா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அவளை காணும், நான் மாத்திரை வாங்க போயிட்டு வரக்குள்ள காணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வான்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வரான். அங்க வந்து அம்மா கிட்ட கேட்டா, தெரியலம்மா, மாத்திரை வாங்க போனேன், என் பேத்தியை காணும்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க, அங்க இருந்து வேகமா ஷேன் வராரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டேன், பாப்பா எங்க போனன்னு தெரியவே இல்லைன்னு சொல்லி போலம்ப, ஐயோ என் பேத்தின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் ஹீரோ வரா, நீ கவலைப்படாத, மூமுவை காப்பாத்திலன்னு சொல்ல, ஹீரோன்னு அழுதுட்டே அப்படி ஹீரோட தோல்ல சாஞ்சுக்கிறா. இதெல்லாம் பாக்குற ஷென்னுக்கு, ஓ ஒருவேளை டாக்டர்னு சொன்னாங்களே, அந்த டாக்டர் இவதானா? இது தெரியாம இவகிட்டயே போய் நான் தேவையில்லாம ஜியாங்க பத்தி பேசினேனே, அச்சோ என்னை பத்தி இவ என்ன நினைச்சிருப்பாங்கிற மாதிரி அப்படியே டென்ஷனா இருக்கு ஷென்னுக்கு. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்குள்ள அம்மா மூமு உன்னோட குழந்தைன்னு ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அம்மா நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்கம்மா, ஏன்னா மூமு ஒரு வேளை வீட்டுக்கு போனா, ஆமால அவ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது, 5 வயசு குழந்தை ஒண்ணு கிடைச்சிருக்கு, நீங்க வந்து உங்க குழந்தையன்னு பாத்துட்டு போங்கன்னு சொல்ல, இது இப்பயே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வேகமா ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒண்ணுமே புரியாம டாக்டர் தான் புலம்பிட்டு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தா, அந்த குழந்தை நம்ம ஹீரோனோட குழந்தை கிடையாது, வேற ஒரு குழந்தை. அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் அந்த பொண்ணு அழுதுட்டே போயிட்டா. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா, என் குழந்தை இப்ப எங்க இருக்கா, எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. நீ கவலைப்படாத, இப்ப எப்படி அந்த அம்மாக்கு அவங்க குழந்தை கிடைச்சதோ அதே மாதிரி உனக்கும் நம்ம குழந்தை கிடைச்சிரும், நீ இதை பத்தி ஃபீல் பண்ணாதன்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்கா. அடுத்து அந்த குழந்தைய எங்க கூட்டிட்டு போறான்னு பார்த்தா, அந்த ஜியாங் ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஆம்புலன்ஸ்ல வந்தா யாருக்கும் டவுட் வராதுன்னு தான். சோ நாளைக்கு இந்த குழந்தையோட உயிர் அவகிட்டே இருக்காது, சோ அதுக்கு தான் அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணத்துல கை வச்சு அவ ஏதோ பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா, ரொம்ப லேட்டா வரா. அப்பா கத்துன்னு கத்துறாரு, நைட் ஃபுல்லா எங்க போனேன்னு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. என்ன வேலை? இப்படி ஊர் சுத்திட்டு இருப்பியா? நில ஒரு டாக்டரான்னு சொல்ல, ஆமாப்பா நான் உங்களுக்கு டாக்டர் இல்ல, உங்களுக்கு என்ன விட அந்த பை தான் பிடிச்சிருக்கு, அவன் மேலதான் பாசமா இருக்கீங்க, நீங்க என் மேல பாசமாவே இல்லைன்னு அவ பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு சொல்ல, அப்பா நான் உங்களோட பொண்ணு, நான் ஒரு டாக்டர் ஆகணும் நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, எனக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த பை மேலதான் உங்களுக்கு அக்கறையா இருக்குன்னு சொல்ல, இப்போ உனக்காக நான் என்னதான் பண்ணும், எனக்காக நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நாளைக்கு நான் ஒரு சர்ஜரி பண்ணணும், அந்த சர்ஜரி மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு சொல்ல, நீ சர்ஜரி பண்ணா அது எப்படி சக்சஸ் ஆகும், அப்போ உனக்கு பதிலா நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. நீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்காக இது கடைசியா பண்ற ஒரு ஹெல்ப், சோ அந்த சர்ஜரி மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நீ நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, ஆஹா இப்பதான் ஹாப்பியா இருக்கு, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், உன்னோட சொந்த பேத்திக்கு ஒரு ஹார்ட்டை நீ மாத்த போற, அது உன் கையால, இதைத்தான் எதிர்பார்த்தேங்கிற மாதிரி அவளுக்கு ஹாப்பியா இருக்கு. பழி வாங்கறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க, சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க என் பேத்தி எப்படியாவது கிடைச்சிடணும்னு. அதை பார்க்கும்போது லின்னுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி, அந்த குழந்தைக்காக எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டா நான் உங்களுக்கு ஒரு பேரனே பெத்து கொடுக்குறேன்னு, இங்க பாரு இங்கெல்லாம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது, போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி காத்தா, என்ன ஆன்ட்டி இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கேன்னு சொல்ல, இங்க இருந்து கிளம்புறியா இல்லையான்னு சொல்லி அவளை அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. எனக்கு குழந்தைதான் முக்கியம், குழந்தைக்காக தான் நான் அவளை வேணான்னு சொன்னேன், குழந்தை என் பேத்தின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க, திடீர்னு
பார்த்தா ஹீரோயின் கார்ல வர வர ஒரு டவுட், எனக்கு ஒருத்தர் மேல டவுட்டா இருக்குன்னு சொல்ல, உன்னோட ஸ்டெப் ஃபாதரா? ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. முதல்ல ஸ்டெப் ஃபாதர் இருக்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி காரை திருப்ப சொல்ல, எங்க பார்த்தா நம்ம ஹீரோனோட ஸ்டெப் ஃபாதர் அந்த ஆளு ட்ரிங்க் பண்ணிட்டு புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆமா, கொஞ்சம் பணம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே கலக்கா சாப்பிட்டுட்டு இருக்கான். சோ எல்லாரும் என் காலுக்கு கீழே தான் இருக்கணும்னு புலம்ப, அங்க பார்த்தா அம்மா வராங்க. எங்க என் பேத்தி உங்ககிட்ட தான் இருக்கான்னு தெரியும், ப்ளீஸ் என் பேத்தியை கொடுத்துருன்னு சொல்ல, உன் பேத்தி எதுக்கு நான் கடத்திட்டு வரேன், இங்கெல்லாம் எந்த குழந்தையும் இல்ல, வேணா போய் பாருன்னு சொல்ல, அவங்களும் ஃபுல்லா போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க குழந்தை இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல, நீதான் என் குழந்தைய எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க, என் பேத்தி என் கையில தூக்கி வளர்த்தவடா, ப்ளீஸ் கொடுத்துருன்னு சொல்ல, அவ என்ன உன்னோட பிள்ளையா, ஓவரா பேசுற, அவளே உன் பிள்ளை இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கழுத்துல கையை வச்சு அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்றான். அம்மா பயந்து போயிருக்க. இங்க பாரு, உன்னெல்லாம் விடவே கூடாது, நீ உயிரோட இருந்தா பிரச்சனை தான் எனக்குன்னு சொல்லி திட்ட. அதுக்கப்புறம் தான் ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கும்போது இப்படிதான் டார்ச்சர் பண்ணிருப்பான். நம்ம இங்க இருந்து போயிடலாமா, ப்ளீஸ்மா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, இந்த அப்பா எனக்கு வேணாம்னு சொல்ல, அவர் உன்னோட அப்பா இல்லம்மான்னு சொல்லிட்டு அம்மா அழுகுறாங்க. அப்பா இல்லைன்னா அப்ப அவர் என்னோட ஸ்டெப் ஃபாதரா, எனக்கு இந்த அப்பா பிடிக்கலம்மா, நம்ம வேற அப்பா கூட போயிடலாமா ப்ளீஸ்மான்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. சோ அதுக்கப்புறம் இந்த அம்மா தனியா கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல உன்கிட்ட என் பொண்ணை விட முடியாது, நீ அவளை ஹராஸ் பண்ற அப்படின்னு சொல்லி, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன், எனக்கு என் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லி ஹீரோயினுக்காக அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க அம்மா. அதுக்கப்புறம் தனியாவே ஹீரோயினை வளர்த்திருப்பாங்க. ஹீரோயின் அவங்களோட பொண்ணு இல்லைனாலும் ஹீரோயின் மேல அவங்களுக்கு ரொம்ப பாசமா இருந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. கார்ல வரும்போது இதெல்லாம் அவளுக்கு கனவு மாதிரி வருது. அப்படியே ஹீரோ தோல்ல சாஞ்சு படுத்திருக்கா. என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஒண்ணும் இல்ல, என்னோட பொண்ணுக்காக எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்கிட்ட சொன்னதை நீ மறந்துட்டியா, லாஸ்டா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், உன் ஹஸ்பண்டா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பாருன்னு சொன்னேன். அப்ப அவ எனக்கும் தானே குழந்தை, அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, இதை பத்தி நீ கவலைப்படாதான்னு சொல்ல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும், அதான் எனக்கு இப்ப முக்கியம், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, என்னால முடியல அப்படின்னு சொல்லி குட்டியா ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறா. சின்ன வயசுல இந்த ஆளு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பான் நம்ம ஹீரோயின். அப்ப அங்க இருந்து தப்பிக்கணும்னா உன்னை விட பவர்ஃபுல்லான ஒருத்தர் கூட நான் இருக்கணும்னு சொல்லி திரும்பி பார்க்க, ஹீரோ கார்ல அங்க வந்திருப்பான். அதனாலதான் ஹீரோவை அவன் கல்யாணம் பண்ணிருப்பா. ஆக்சுவலி அவ ஹீரோவை கல்யாணம் பண்ணதுக்கான ரீசனே அவங்க ஸ்டெப் ஃபாதர் கிட்ட இருந்து தப்பிக்கத்தான். அப்புறம் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு போகும்போது கடைசியா ஹீரோயின் யோசிச்சிருப்பா, இல்ல, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண்னாலதான் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நான் நினைச்சது தப்பு, என்னாலயே என்ன பாத்துக்க முடியும்ல, ஏன் முடியாது, என்னாலயே என்ன ஹேண்டில் பண்ண முடியும், என்னோட படிப்பு என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தனியா அப்ராட் கிளம்பி போக டிசைட் பண்ணிருப்பா அம்மா கூட. சோ அங்க இருந்து கிளம்பிருப்பா. இப்ப அதை பத்தி திங்க் பண்ணா, இங்க பார்த்தா மிரட்டிக்கிட்டு அப்படியே அந்த அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறா இந்த ஆளு. என் பேத்தி எங்க இருக்கான்னு சொல்ல, நான் சொல்றதெல்லாம் கேட்டா கண்டிப்பா செய்வேன், என் பொண்டாட்டி தானே நீ, முட்டி போடு, மன்னிப்பு கேளு, என்கிட்ட என்னென்ன பேசணுமோ பேசு, நீ எல்லாத்தையும் சொன்னா நான் சொல்லிடுறேன்னு சொல்ல, முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. ப்ளீஸ் என் குழந்தை எங்க இருக்கான்னு கொடுத்துருன்னு சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளு மறுபடியும் அடிக்கிறான். இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்க, பாவம் அவ சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி போட்டு அடி அடின்னு அடிக்க, அவ என்ன உன்னோட பொண்ணா, உன்னோட பொண்ணே கிடையாது அவ, உன் பொண்ணு ஜியாங் ஃபேமிலில இருக்கா, அப்புறம் எதுக்கு அவ மேல இவ்வளவு பாசம்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோயினும் கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப நான் இவங்க பொண்ணு இல்லையான்னு சொல்லி யோசிக்க, நான் அவளை என் பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிட்டேன், அவளை என் பேத்தி மாதிரிதான் பாத்துக்கிட்டேன், சின்ன வயசுல இருந்து அவ பிறந்ததுல இருந்து என்கிட்ட தான் இருக்கா, நான் அவளை என் பேத்தி மாதிரி பத்திரமா வச்சிருந்தேன், என் பேத்தி எனக்கு வேணும், அவதான் என்னோட குழந்தை, என் குழந்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க, இது எல்லாத்தையும் கேட்கிற ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்களான்னு அப்பதான் யோசிக்க, இதுக்கு மேல ஒண்ணு சும்மா விட மாட்டேன், நீ சும்மா விட்டா திருந்த மாட்டேன்னு எனக்கு தெரியும், என் பேத்தி என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஆளை போட்டு அடி அடின்னு அடிக்குது அம்மா. அந்த ஆளுக்கு கோவம் வந்து அம்மாவை அடிக்கலான்னு போக, திடீர்னு பார்த்தா அங்க ஹீரோட ஆளெல்லாம் வந்து அந்த ஆளை இழுத்துட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டாங்கிறது அப்பதான் அம்மாக்கும் புரியுது. அப்புறம் இங்க மூமுவோட சர்ஜரிக்காக அப்பாவை அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பா அந்த ஜியாங்கு. ஸோ அப்பா சர்ஜரிக்கு முன்னாடி, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு, எல்லாமே ஹெல்தியா இருக்க மாதிரி இருக்கு, இல்லப்பா இந்த பொண்ணு ஒரு ஆர்பன், இவளுக்கு மூளை சாவு, ஸோ அதனால பிரெயின் டியூமர், வேற வழி இல்லை, அதனால கண்டிப்பா ஹார்ட் எடுத்தாகணும்னு சொல்ல, வேற வழி இல்லாம ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போறாங்க. உன்னோட பேத்திக்கே நீ சர்ஜரி பண்ண போறேங்கிற மாதிரி ஜியாங் புலம்பிட்டு நிக்க, அங்க பார்த்தா ஹீரோவும் வந்தாச்சு. என் பொண்ணுன்னு சொல்லி அழுக. அப்பதான் நடந்த கதை எல்லாருக்கும் தெரியுது. இவ்வளவு நாள் அவ ஏமாத்திட்டு இருக்கிறாங்கிற மேட்ரும் தெரியுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவளை அடிச்சு துரத்திட்டு இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை அவங்க அம்மாவோட சமாதிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நான்
தப்பு பண்ணிட்டேம்மா. நீ சொன்ன தெரியுமா, என் பொண்ணு உங்களை மாதிரி பெரிய டாக்டர் ஆகணும்னு. என் பொண்ணு பெரிய டாக்டரா தான் இருக்கா. ஆனா என்ன பண்றது, இவ்வளவு நாள் தப்பான ஒருத்தி என் பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு பாருமான்னு சொல்ல, தாத்தாயும் கூட வாங்கன்னு சொல்லி மூமு கூட்டிட்டு அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் இருன்னு ஹீரோ சொல்றான். அங்க பார்த்தா அந்த ஜியாங்க கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இத்தனை நாள் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொன்ன. இப்பதான் புரியுது என்னோட ஐடென்டிட்டியை நீ திருடிட்டியான்னு. இந்த உண்மை உனக்கு முன்னாடியே தெரியுமில்லன்னு சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு அவ சொல்றா. பொய் சொல்லாத, தெரியும்லன்னு சொல்ல, தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்காக எல்லாமே உனக்கு மட்டும் எப்படி நல்லதா நடக்கும்? நீ மட்டும் பணக்கார ஃபேமிலியில பிறந்திருப்பியா? நான் மட்டும் ஏழை ஃபேமிலியில இருக்கணுமா? அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கத்துன்னு அவ கத்துறா. உன்னை என் பொண்ணு மாதிரி தானடி பாத்துக்கிட்டேன் இத்தனை நாள், அதுக்காக ஏன் பொண்ணு நீ கஷ்டப்படுத்துறியான்னு சொல்ல, ஆமாப்பா நான் உன் பொண்ணு மாதிரி தான் இருந்தேன். ஆனா ஒரு நாளாவது என்ன நீ பத்திரமா பாத்துக்கிட்டியா? நீ இவளை பத்தி மட்டுமே தான் அப்ப இருந்து திங்க் பண்ணிட்டே இருப்ப அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும் போது அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சது, நீ என்னோட பொண்ணு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. ஆனா இவ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஹாப்பியா இருந்துட்டு இப்ப வந்து எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி பேசுறா. அதெல்லாம் அவளோட டேலண்ட்ல கிடைச்சதுடி இந்த டாக்டரேட். ஆனா நீ அப்படி இல்லைன்னு சொல்லி அப்பா கத்த, மறுபடியும் ஜியாங் சண்டை போடுறா. ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கு. இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின்கே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாமே இல்ல, சோ நான் ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னையும் ஜீவன் பிரிச்சேன்னு சொல்லி அவ வாயிலேயே உண்மையை சொல்லிட்டா. என்ன சொல்றேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆக்சுவலி ஒரு குட்டி பிளாஷ்பேக். ப்ரொஃபஸரை பாக்குறதுக்காக ஹீரோ அங்க வந்திருப்பான். அப்பா அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வந்திருக்கும். அவன் குளிச்சிட்டு இருக்கா, அப்புறமா பேசுன்னு சொல்லி போனை கட் பண்ணால, அது இவ பண்ண வேலைதான். ஹீரோவையும் ஹீரோயினும் பிரிக்கிறதுக்காக முன்னாடியே ஜியாங் ஃபேமிலிக்கு ஜி ஃபேமிலிக்கு இடையில கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிருப்பாங்க. ஆனா அது ஹீரோயினால எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோட கோட்ல அவதான் கிஸ் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினை ஏமாத்த ட்ரை பண்ணிருப்பா. அது தெரியாத ஹீரோயினி இவனை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி அவளே ஓகேவும் சொல்லிட்டா. இதுக்காக தான் என்ன டைவர்ஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்க, அது மட்டும் ரீசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க அங்க வந்து குட்டி பாப்பா இருக்கா. மோமோ பத்தி இப்போதைக்கு இவருக்கு சொல்லக்கூடாது, அதான் நல்லதுன்னு சொல்ல, அப்ப என்னை சுத்தி இருக்க எல்லாத்தையுமே நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சியா? என் பொண்ணு உனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் வேற எதுவும் பண்ணல, இது மட்டும் தான் பண்ணேன், என்னை விட்டுருன்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கு பண்ண சொல்லி யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து என்னோட அப்பா தான் சொன்னாரு. அவர் சொல்லிதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, அதான் உன் அப்பா மாதிரி நீயும் இருக்க, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, இது என்னோட ஃபேமிலி, என் ஃபேமிலியை விட்டு நீ போன்னு சொல்லி ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படியே கீழே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நான் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அழுகிறா. அங்க இருந்து வேகமா லீவ் வரான். லீவ் வந்தோடனே அங்க இருக்கிற ஜியாங்கோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இவளுக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன். இவ ஒரு ஹார்ட் சர்ஜன், ஸோ இவ கண்டிப்பா சர்ஜரி பண்ணுவா, அதுல சக்சஸும் ஆகுவா. என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ண இவனால மட்டும்தான் முடியும். எனக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக போனேன். அது அவகிட்ட நீ சொன்னதுக்காக தான் போனேன்னு சொல்லிட்டு, என்னோட ஹார்ட் டிரான்ஸ்பரண்ட் நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளா பண்ண போறாங்கிற மாதிரி எல்லாருக்கும் காமெடியா இருக்கு. பரவாயில்ல பாக்கலாம். ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்க சர்ஜரி போயிட்டு இருக்கு. ஹீரோயினும் அப்பாவும் வராங்க. அப்பா அவ சர்ஜரி பண்ணிருவாளான்னு சொல்லி கேட்க, உனக்கு தெரியாதுமா அங்க சர்ஜரி எல்லாம் நடக்காதுன்னு சொல்ல, அதுக்குள்ள வேகமா அங்க இருந்து ஓடி வராரு ஷென்னு. அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க, இதான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, உங்க பொண்ணுங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. சென் யோசிச்சு பாக்குறாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, மிஸ்டர் ஜியாங்கோட பொண்ணு, அவங்க பொண்ணுதான் இதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பண்ண போறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்கன்னு சொல்ல, அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. இவ்வளவு நாள் தெரியாமே இவகிட்ட நான் ஏதோ பேசி வளரிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சென்னு புலம்பிட்டு இருக்க, இங்க பாரு நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ சர்ஜரி பண்ண மாட்டா. அவளுக்கு பிளட்னா பயம். சர்ஜரிக்குள்ள உள்ள போன உடனே அப்படியே மயங்கி விழுகிறாளா இல்லையான்னு பாருன்னு சொல்லி அப்பா சொல்ல, உண்மையாதான் சொல்றீங்களாப்பா? ரொம்ப நேரம் லைட் ஆஃப்ல இருக்கு, சோ எனக்கு என்னமோ சர்ஜரி நடக்க ஆரம்பிச்சிருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லம்மா, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோனோட டேபிள்ல உட்காந்து அவளோட திங்ஸ் ஒன்னு பார்த்துட்டே இருக்கான். அந்த இடத்துல ஏதோ டைரி மாதிரி இருக்கு. டைரி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு போட்டோ இருக்கு. அதுல ஹீரோ கூட அவ இருந்த அந்த போட்டோ இருக்கு. அதை பார்த்தனுமே அப்படியே ஹீரோக்கா அப்செட் ஆயிடுச்சு. என் மேல உனக்கு லவ் இல்லாம தான் இத்தனை வருஷமா இந்த போட்டோவை நீ கையில வச்சிருக்கியா? நீ இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்லி அந்த போட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். அப்புறம் அங்க இருந்து குட்டி பாப்பா மூமு வரா. உங்ககிட்ட நான் ஒண்ணு பேசவா, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுவான்னு சொல்ல, கூப்பிடலாம், இதுக்கப்புறம் நீ தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் அம்மா நின்று பாக்குறாங்க. அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் மூமு சொல்றா, என் அப்பா ரொம்ப நல்லவர்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க, சோ நீங்க என் அப்பா தானே, அப்ப நீங்களும் ரொம்ப நல்லவரான்னு சொல்லி மூமு பேசுறதெல்லாம் கேட்கும் போது அப்பாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. ஹீரோ ஹக் பண்ணிக்க அங்க இருந்து வேகமா அம்மாவோடி வந்து என் பேத்தின்னு சொல்லி முத்தமெல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு தேவையான எல்லாமே இந்த பாட்டி பண்ணுவேன்னு சொல்ல, அப்ப நான் பாட்டி கூட வெளியே போறேன், நீங்க அம்மாவை கரெக்ட் பண்ணுங்க, வாங்க பாட்டி நம்ம போலாம், வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு
பாட்டி கையை பிடிச்சா அங்கிருந்து போயிட்டா குட்டி பாப்பா. சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா இருக்க பாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பக்கம் போக இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சர்ஜரி முடிஞ்சிச்சான்னு வெயிட் பண்ணி பார்த்தா அங்க பார்த்தா அந்த டாக்டர் அந்த சர்ஜரி பண்ண போனால ஜியாங்க அவளே மயங்கி விழுந்துட்டா. இவங்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் போல மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல இப்ப சர்ஜரி யாரு பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க நீ போய் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்து ஜியாங் சொல்றாரு. நான் எப்படிப்பா அதெல்லாம் முடியும், உன்னால எல்லாமே முடியும். இப்ப இந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா மாட்ட போறது என்னோட பொண்ணுதான், போமா போய் எப்படியாவது இந்த படிப்பை முடிச்சிட்டு வான்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோயினும் போறா. போகும்போதே ஒரு மாதிரி பதட்டமா தான் போறா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஹார்ட்ல எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாளா இல்லையான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வரா. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு இப்ப சரின்னு சொல்ல திடீர்னு பார்த்தா தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மயங்கி ஹீரோயின் கீழே விழுந்துட்டா. அப்புறம் ஹீரோயின் ஒரு வழியா கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு அப்பா. நீ என் பொண்ணுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்கணும்னு. அங்க வந்திருக்க பிசினஸ் மேன்ஸ்ல யாருக்கு என் பொண்ணு பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, நம்ம ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம்னு சொல்ல எல்லாருக்கும் அப்படியே ஹீரோனை பார்த்தனே ஹாப்பி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு தான் செம்ம கடுப்பா இருக்கு. என்ன விட்டா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா போல இருக்குங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்க ஒரு ஆள் எந்திரிக்கிறான். ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணலாமான்னு கேட்க டக்குனு ஹீரோனோட கையை பிடிச்சி எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குன்னு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஹீரோ. அப்பாக்கு அவன் நடிக்கிறாங்கிறதெல்லாம் புரியுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கையெல்லாம் பிடிக்க மத்தவங்களுக்கெல்லாம் சையாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரிங்க் பண்ண இங்க ஹீரோ விட மாட்டேங்கிறா ஹீரோயினோட கையை. அவ தோல்ல சாஞ்சுக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டே இருக்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான், கையை விடுறாங்கிற மாதிரி கையெடுக்க ட்ரை பண்ண அவன் ரொம்ப டைட்டா அவன் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஹலோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல இனிமேல் எந்த கிழமையா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கூட இன்டிமேட்டா இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னோட பொண்ணு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு தம்பியும் தங்கச்சியும் இருந்தா நல்லா இருக்கும்ல, என்ன சொல்ற, என் பொண்ணு உனக்கு எப்படி பிடிக்கும், அவ உன் பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சா, இதான் உண்மை நீயே சொல்லிட்டியே, முட்டாளுக்கு கூட தெரியா அவ என்னோட பொண்ணு, எனக்கு தெரியாதா என்ன, பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருக்கா, உன் கூட சேர்ந்து நானும் நடிச்சிட்டு இருந்தேன், மத்தபடி அவ என் பொண்ணுங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும்னு சொல்ல அப்ப நான் தான் உளறிட்டுனாங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. அப்புறம் நீங்க என் பர்த்டேவை ஒரு நாள் கூட மனசுல நினைச்சதே இல்ல, ஆனிவர்சரின்னு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க, ஒரு கிஃப்ட் கூட வாங்கினது இல்லைன்னு சொல்ல அடி பாவி, மறந்தா எப்படியும் உனக்கு கரெக்டா பணம் கொடுப்பேன், உன் பர்த்டேக்கு முன்னாடி நாள் உன்னோட ஆனிவர்சரிக்கு முன்னாடி நாள் உன் கையில பணம் இருக்கும், கிஃப்ட் வாங்கி தரணும், பட் என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியல, அதான் கொடுத்தேன்னு சொல்ல நீ உன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது, நான் எப்படி அதை லவ்னு ஏத்துக்க முடியும்னு சொல்ல எனக்கு அதான் பிரச்சனை, என்னோட லவ் என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண அப்ப முடியல, எனக்கு தைரியமும் இல்ல, இப்ப அந்த தைரியம் வந்துருச்சு, சோ அதனால இப்ப நான் போல்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ப்ளீஸ் என்ன லவ் பண்ணு, நான் உன்னை தவிர வேற யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்லி கன்னத்துல கிஸ் பண்றான். உனக்கு நான் சாய்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன தெரியுமா, ஒரு நாள் மட்டும் கிடையாது, லைஃப் ஃபுல்லா, இதுக்கப்புறம் 1 வீக்லாம், அதாவது வீக்லி ஒன்ஸ் உன் கூட என்னால இருக்க முடியாது, டெய்லியும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ஹாப்பி ஆயிடுச்சு. சோ எப்பயுமே உன் பக்கத்துல நான் இருக்கணும், அது உன்னால முடியுமான்னு சொல்லி கேட்க அது வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா பார்க்க அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் கொஞ்சம் டீப்பா போக ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு எனக்கு ஓகேன்னு சொல்லி ஹீரோயினு கையை நீட்டுறா. ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, அப்பா ஒரு வழியா எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சுன்னு சொல்லி நிம்மதியா இருக்கு. சோ அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அம்மாவை பாக்கறதுக்கு வராங்க. அம்மாக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காதனால அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு கூட பிடிக்காது, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ, நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி கத்திட்டே இருக்க. நீ எல்லாம் என்னடா பையன், அம்மாக்காக கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல அம்மா இப்ப என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண அவ்வளவுதானே, வாங்கம்மா கொஞ்சம் இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, என் அம்மா போறாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்ல என்னடா ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. சோ அதுக்கப்புறம் பார்த்தா மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி மூமு இறங்கி வரா. பாட்டி வந்தோடனே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி மூமு பக்கத்துல போக பாட்டி ஏதோ ஒரு பேய் கனவு வந்துச்சு, யாரோ கத்திட்டே இருந்தாங்க, பயந்து போய் வந்துட்டேன்னு சொல்ல அதுவும் அம்மா நான் இருக்கும்போது எந்த பேயும் வராது சரியான்னு சொல்ல ஓடி போய் அம்மா கிட்ட உட்காந்துட்டா பாப்பா. அம்மா நீங்க எப்ப வந்தீங்க, நான் இப்பதான் வந்தேன்னு சொல்ல அந்த கெட்ட கனவெல்லாம் அப்பவே மறந்துடணுமான்னு சொல்ல சரிம்மா இதுக்கப்புறம் அதை பத்தி நான் பேச மாட்டேன்னு சொல்ல சரி ஓகே நீ பிரஷ் பண்ணிட்டியா, பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க பார்க்க அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு. மூமு இங்க வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனா மூமு வரவே மாட்டேங்கிறா. சரிடா நான் ஒத்துக்கிறேன், 2 பேரும் ஒன்னா இருங்க, என் பேத்தியை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க, இந்தா இது நம்ம ஃபேமிலியோட ஹேர்லூம், இது உன் கையில கொடுக்குறேன், அப்புறம் என் பேத்தி பெருசானா அவளுக்கு கொடுத்துடணும் புரியுதா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூன்னு சொல்ல வாமான்னு சொல்லி கூப்பிட மூமு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, அப்பா எப்படியோ இல்ல ஒரு வழியா செட்
செட்டில் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க கையில் இருக்க வெட்டிங் ரிங்கை பார்த்து ஹீரோ அப்படியே ஹாப்பியா ஃபீல் பண்றான். அவனுக்கு ஃபோன் வருது. மேடமும் மூவியும் காணும், எங்கேயோ போயிட்டாங்கன்னு. மறுபடியும் என்னை விட்டு போயிட்டாளா, என் கூட இருக்க மாதிரி இருந்துட்டு என்னை விட்டு போயிட்டாளான்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வரான். இவங்க 2 பேரும் எங்க வந்தாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மாவை பார்க்கத்தான். ஹீரோனோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சாரிம்மான்னு. நீங்க சாரி சொல்ல வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு நல்ல அம்மாவா இருந்தீங்க, என் பொண்ணுக்கு நல்ல ஒரு பாட்டியா இருந்தீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கண்டிப்பா பண்ண நான் ரெடியா இருக்கேன். நாங்க இங்கதான் இருக்க போறோம். எங்க கூட நீங்க வந்து இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன்னு சொல்ல, பாட்டி உங்களுக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாப்பா சொல்றா. நீ ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதுமா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ நாங்க வந்து கிளம்புறா. நீ அப்பப்ப என்ன பாக்குறதுக்கு மட்டுமா அதுவான்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே ஆளுக்கு ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அங்க வர, அங்க பார்த்தா அந்த ஜியாங் நடு ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அது யாருமான்னு சொல்லி கேட்க, யாரும் இல்லவான்னு சொல்லி பாப்பா கூட்டிட்டு ஹீரோயின் வந்துட்டா. அப்புறம் பெட்ரூம்ல வந்து படுக்க வச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அங்க வந்து ஹீரோ வரான். நீ என்னை விட்டு போயிட்டியோன்னு நான் பயந்துட்டேன்னு சொல்ல, நான் எதுக்கு உங்களை விட்டு போறேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். அப்புறம் இன்னொரு பர்சன் டார்ச்சர் பண்ண வந்தாச்சுன்னு சொல்லி வயிற்றுல கை வச்சு காட்டுறா. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியல ஹீரோக்கு. சோ நீங்க கேட்ட மாதிரி மூமுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுது, அவ இப்போ அக்கா வாயிட்டான்னு சொல்ல, உண்மையாவான்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போறான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. என்னோட குழந்தை தானே இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி வயித்தை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சோ இதுக்கப்புறம் நான் சொல்றது உனக்கு புரியுமா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, எப்பயுமே ஹீரோ தான் கிஸ் பண்ணும்போது கண்ணாடியை கழட்டுவான். இந்த டைம் நம்ம ஹீரோயின் கழட்டி அந்த பக்கம் வச்சுட்டா. அதோட ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி எங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஹைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.